ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்னடா திடீர்னு ஒரு மோட்டோ விலாக் செட்டப்போட என்னடா ரெடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூனிகானும் நம்ம கூட தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ரைட் போகிறோம். ஒரு ரைட் மீன்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட்லேயும் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணதாக போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. நான் போகும்போது அப்படியே பைக் எடுத்துகிட்டு ரைட் பண்ணும்போது அப்படியே போகும்போது என்னென்ன எங்கே போக போகிறோம், என்ன ஈவெண்ட் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பைக்கை யூனிகானை எடுத்தாச்சு. ஸோ என்னடா யூனிகானை ரெடி பண்ணிட்டியா, அதுக்குள்ளேயும் பைக்கெலாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பைக் வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகி ஸோ நிறைய டேமேஜ் ஆகி உங்களுக்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாதி ரெடி பண்ணிட்டோம், பாதினா ஒரு 60% ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ மற்ற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் மட்டும் வரலை, மற்ற அதை ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ மேபி சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம பைக்கை நல்ல ஒரு ரிவீல் பண்ணலாங்க, பயங்கரமாகவே பண்ணலாம். நம்ம ரேப்பிங் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. கண்டிப்பாக ரேப் பண்ணிவிட்டு பைக்கை பயங்கரமாக ரிவீல் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைக்கு பெட்ரோல் போட்டு ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதான் நம்ம வீடு, பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா பாண்டிச்சேரி டு சிதம்பரம் தாங்க போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூல் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஈவெண்ட்டு, எதுக்கடா உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீலா என்னடா ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லடாக் ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ லடாக் ரைடில் வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோங்க. ஸோ யாரும் எந்த மோட்டோ விலாகர்ஸ் யாருமே போகாத ஒரு ரூட்டில் நம்ம போயிருக்கோம். ஸோ எந்த மோட்டோ விலாகர்ஸ் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திரா, கேரளா எந்த மோட்டோ விலாகர்ஸும் அந்த ரூட்டில் போகலைங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம போய் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு அதை மென்ஷன் பண்ணி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அவார்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன, ஃபஸ்ட்டு ஃபியூல் போட்டுட்டு அப்படியே பைக் ஃபஸ்ட்டு சுத்தமாக ஃபியூல் இல்லைங்க, பைக்கை அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து சிதம்பரம் 180 கிலோமீட்டர் கிட்ட வருது. நான் போகிற ரூட் 180 to 100 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ நம்ம வந்து எப்படி போக போகிறோம், நான் ஸ்டாப்பாக தான் ஓட்டுற மாதிரி எனக்கு பிளான் இருக்குது. ஸோ மேபி ஒரு பாண்டிச்சேரி வரைக்குமாச்சு நான் ஸ்டாப்பாக ஓட்டிடணுங்க. ஸோ அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைம் இப்போங்களே 5:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படியே நம்ம பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃபைனலி பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டது நம்ம ஃபியூல் போட்டதை வந்து வீடியோ எடுத்துருக்கலாம். ஸோ வந்து வீடியோ அவங்களுக்கு கட் ஆயிடுச்சுங்க. ஸோ நமக்கு வந்து நெட் இல்லாதனால ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி போட்டோம். ரொம்ப லேட் ஆச்சுன்றதுனால அந்த கிளிப் மட்டும் கட் பண்ணிவிட்டுங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஃபியூல் போட்டாச்சு. ஃபியூல் எவ்வளோக்கு அடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 1000க்கு தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, போய்ட்டு அசால்ட்டாக போய்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா 1000 நம்மளது வந்து டேங்க் ஃபுல் பண்ணால் கரெக்டாக 450 கிலோமீட்டர் சம்திங் அது வரைக்கும் போகுது. நான் லடாக் ரயிலே செக் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இன்னொரு ஹாப்பியான, இப்போ நீ எதுக்குடா சிதம்பரம் போயிட்டு இருக்க, சிதம்பரம் டு நமக்கு எங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாங்க. ஸோ நீ சிதம்பரம் போயிட்டு இப்போ திருப்பூர் ஸ்ட்ரெயிட்டாகவே திருப்பூர் போகலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஃபங்க்ஷன் டேட் வந்து செப்டம்பர் 1ங்க. ஸோ செப்டம்பர் 1ன்றதுனால நம்ம இங்கேருந்து சிதம்பரம் போயிட்டு அங்கே பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு 1 டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தாங்க அங்கே போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நம்ம திருப்பூர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாங்க. எப்படியாச்சும் பயங்கரமாக நமக்கு ஃபஸ்ட் அவார்டுங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு வாயால் சொல்ல முடியல. பட் ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுறேன், பட் ஆனால் அது வெளியே காமிச்சிக்க முடியலைங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு, ஸோ நம்ம வந்து அதுதாங்க, நம்ம வந்து தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக எதுவாக இருக்கும், நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியா சம்திங் எதுவாக வேணா இருக்கட்டுங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக நமக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டால் அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ லடாக்கில் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ங்க. ஸோ அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தும் நான் வீடியோ போட்டேங்க. ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ போட்டு என் கூட வந்தவங்களையும் விட்டுட்டு அங்கேருந்து நான் தனியாக போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சோலோவாக எந்த ஆக்சசரிஸும் இல்லாமல் அவ்வளோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் லடாக் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஸோ அதுக்கான ஒரு சக்ஸஸ் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் நம்மளை இன்வைட் பண்ணதுன்னே சொல்லலாம். ஸோ என்னடா இவ்வளோ பெருசாக சொல்கிற, ஜஸ்ட் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வேணால் ஜஸ்ட் ஃபார் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஸோ ஏன்னா நம்ம அதில் இருக்கோன்னும் போது அது கொஞ்சம்
ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஸோ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலாகவே இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுதான் லாஸ்ட்டான்னு கேட்டால் இது லாஸ்ட்டு கிடையாதுங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம ஒன்றா பயங்கரமாக இதுக்கு மேலே பெருசாக நிறைய பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது கைஸ், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும், வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் கைஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி, ஸோ எந்த ரூட்டில் போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திண்டிவனங்க, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வந்தவாசி டு இங்கேருந்து காஞ்சிபுரம் டு வந்தவாசி டு திண்டிவனம் டு பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் அப்படி தாங்க போக போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம ஊர் தாண்டி போக போகிறோம். ஸோ ஓகேங்க, பார்த்துக்கலாங்க. தான் வேறு மாதிரியே இருக்குங்க. ஸோ இதுதாங்க நம்ம ஊர் வியூலாம் எப்படி செமையாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஊர் தாங்க கண்டிப்பாக. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லலாம் போனால் கண்டிப்பாக வியூ பாயிண்ட்லாம் செமையாக இருக்குங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 5:40 கிட்ட ஆகுது. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு அங்கே போவோம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் முடியல. நம்ம சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே நிறைய ஒர்க்கு நிறைய இந்த ஷாப் ஓப்பனிங்க. ஸோ கம்மிங் ஃப்ரைடே வந்து 6 டேட்டில் வந்து ஷாப் ஓப்பனிங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம இங்கே வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரைடு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ நேபாள் ரைடு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நேபாள் அப்படி இல்லைனா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் கேரளா, ஆல் ஓவர் தெலுங்கானா, ஆந்திரா. ஸோ அதுதாங்க பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ எந்த ரைடு சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு போகலான்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம எங்கே போனாலும் சும்மா நார்மலாக வந்து ட்ராவல் மட்டும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து அதையும் தாண்டி ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சீட்ஸ் அப்படி இல்லைன்னா மரக்கன்று. ஸோ அதை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து அதை வச்சுட்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ, ஸோ அந்த ஸ்பெஷலை ஓல்டாக இருக்கட்டும், ஸோ நியூவாக இருக்கட்டும், என்ன ஸ்பெஷலோ, ஸோ அந்த ஊர் அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குங்க, ஓகேங்களா. என்னடா இத்தனை நாள் பிரேக் எடுத்ததுக்கு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம பைக் ஆக்சிடென்ட்னால தாங்க. ஸோ ஆனால் இப்போயும் ஓரளவுக்கு ஓகே, ரெடி ஆகிருக்கு. ஸோ பார்த்துக்கலாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஊர் தாங்க, பயங்கரமாக இருக்குல்லங்க. ஸோ பார்த்துக்கலாங்க, ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் இன்னும் வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக போய்ட்டு இருக்கு. ஸோ நான் இன்னும் ஃப்ரண்ட்டில் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், ஸோ நம்ம வந்து காஞ்சிபுரம் தாண்டிட்டோங்க. ஸோ காஞ்சிபுரம் தாண்டிட்டோம். ஸோ நமக்கும் வந்தவாசிக்கும் மேபி இன்னொரு 20-25 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க. புதுசுன்றதை விட ஸோ நமக்கு ரொம்ப புதுசு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் ஏற போகிறோம். ஸோ அதை நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பி இல்லைங்க, ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்ஸாக ஃபீல் பண்ணுறேன். பட் பார்த்துக்கலாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ மேபி நம்ம லைஃப்பில் நிறைய இதுக்கு மேலே வந்தவாசிங்கேருந்து 31ங்க, கரெக்டாக 31 கிலோமீட்டர்ஸ். ஸோ எப்படி போக போகிறோம் தெரியல. மேபி இங்கேருந்து கரெக்டாக எங்கே போகணுன்னா கடலூர் பக்கத்தில், சிதம்பரம் பக்கத்தில் போகணுங்க. ஸோ போயிடுமான்னு தெரியல. கரெக்டாக போயிட்டா ஓகே. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னே நம்ம திருப்பூர் வரும். நீங்கள் யாராச்சும் நம்ம ஃபேமிலிஸில் யாராச்சும் அங்கே இருந்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு இன்ஸ்டாவில் பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம், எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மாமண்டூர் வந்துட்டோம். இந்த பேக் மாட்டிட்டு வர கழுத்து வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்கு, போகிற வழியில் அப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அடித்து முறுக்கிட்டு போயிட்டே இருப்போம், பார்த்துக்கலாம். என்னங்க லாரிக்காரன் எப்படி பிரேக் அடிக்கிறான்? டேய் சைக்கோடா நீ.
யாரோ வந்துட்டாங்க போலங்க. ஓகே காய்ஸ், அதுதான் காய்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா, அதுதாங்க. நம்ம பிறக்கும் போது நமக்கு தெரியாது நான்லாம் லடாக் போவேன் அப்படின்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ இந்த லடாக்னால நமக்கு ஒரு ஈவெண்ட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறேங்க. முன்ன பார்த்துவாங்களே, முறையிட்டு போய்டுவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இங்கேருந்து கடவுளேரே 150 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 150 கிலோமீட்டர் அபோவ் தாங்க இருக்கும். வாய்ஸ் தென் வந்து ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா, வாய்ஸில் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் செக் பண்ணலைங்க. ஸோ ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம நியூவாக ஒரு ஹெல்மெட் பை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹெல்மெட்டில் தாங்க நம்ம வந்து இப்போ மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மோட்டோ விளாகிங் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் எப்படி ஆங்கிள் எப்படி இருக்குது, மைக் எப்படி இருக்குது, வாய்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணல. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓகேவாக தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக ரொம்ப லென்த்தாக போய்ட்டு இருக்கு. நான் இன்னும் கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காய்ஸ், ஸோ பாண்டிச்சேரியோட செக் போஸ்ட்டுங்க. எப்பா எங்க, ஸோ நான் ஸ்டாப்பாக பைக் ஓட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே நிறுத்தக்கூட நிறுத்தலை. நம்ம ஃபியூல் கூட நம்ம ஊர்லேயே தான் ஃபியூல் போட்டோம். ஸோ அப்படியே நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதுதான் பாண்டிச்சேரி. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனால் உங்களுக்கு வியூ ஸோ பாண்டிச்சேரி உங்களுக்கு கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மேபி ஒரு 4 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இருங்க எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாம். சர்வீஸ் ரோடு, போர்டு போடலே. பாண்டிச்சேரி எங்க இது ஃபுல்லாக பாண்டிச்சேரி தாங்க. ஸோ இங்கேருந்தே பாண்டிச்சேரி ஸ்டார்ட். கைஸ், வீடியோ உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா நைட்டில் நம்மளோட கேம் வந்து சரியாக இருக்காதுங்க. ஸோ நம்ம பகல்லே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? வாவ், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எங்கேயாச்சும் போயிட்டு தாங்க ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் மீன்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணுங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஷோல்டர் ரொம்ப வலிக்குது, ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஸோ அதனால பேக்கை கழுவிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். ரைட் ஹேண்ட் ஷோல்டர் ரொம்ப வலிக்குது. வீட்டை மறந்து நடுக்காட்டில் நடக்குது விருந்து. அடியாத்தி பேக் எடுத்து மாட்டிக்கலாம். இப்போ வியூ ஜம்முன்னு பார்க்கலாங்க. ஸோ பேக் எடுத்து பேக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பெயினாக இருந்துச்சு, அதனால தாங்க பேக்கில் எடுத்து வச்சேன். ஃபோன் வருது, 1 செகண்ட். சொல்லுமா. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டுங்க. ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து கரெக்டாக கடலூருக்கு வந்து 40 கிலோமீட்டருங்க. 40 கிலோமீட்டர். அங்கேருந்து கடலூர்லேருந்து
40 அங்கேருந்து 40 வந்து சிதம்பரங்க. ஸோ மேபி இங்கேருந்து வந்து ஒரு 100 இன்னொரு 100 கிலோமீட்டர் மேக்ஸிமம் போகணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதுதாங்க ஃபுல்லாக பாண்டிச்சேரி. ஸோ நிறைய டைம் நம்ம வந்திருக்கோம். ஸோ பட் ஆனால் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணுறோங்க. ஸோ இந்த அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ இது பெருசாக இருக்கு இல்லைங்க. ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கை காமிக்கிறேன் இல்லைங்க. ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோங்க ஃபைனலி. ஸோ இப்போ வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ வீட்டாண்ட இருந்தே நம்ம நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோங்க. ஸோ அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு டீ பிரேக் சம்திங் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ அகைன் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க கைஸ். ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் கைஸ், ஓகேங்களா. ஓகே கைஸ், நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போக அப்படியே ஏதாச்சும் ஷாப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு கிட்ட நிறுத்திட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரேக், ஏதாச்சும் ஜூஸ் அண்ட் டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்படிங்கிறது கிளம்புறாங்க கைஸ், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா பேக் மாட்டிட்டு வந்ததுனால ஷோல்டர்லாம் ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் ஜூஸ் ஏதாச்சும் சைடில் ஏதாச்சும் கடை ஏதாச்சும் ஷாப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜூஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பேக் பெயினாக இருக்குது பேக் மாட்டிட்டு வருவே. ஸோ அதனால் இங்கே ஒரு ஷாப் இருக்குங்க. ஸோ இங்கே போயிட்டு அப்படியே ஒரு ஜூஸ் வந்து சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் அடிச்சிடலாங்க. மினிமம் ஒரு 2 ஹவர்ஸில் அடிச்சிடலாங்க, ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி ஜூஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம யூனிக்கானும் ஸோ வெளியே தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம யூனிக்கானும் வெளியே தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே ஜூஸ் பிடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் கைஸ், ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், நான் ஜூஸ் பிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து இன்னும் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ கடலூர் தாண்டி வந்துட்டோம். ஸோ கடலூர் தாண்டியும் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க. ஸோ அங்கே பிரேக் எடுத்துகிட்டு ஓகே கைஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நான் வந்து கரெக்டாக சேஃபாக போயிடுவேன் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மோட்டோ விளாகிங். ஸோ நல்ல மோட்டோ விளாகிங் மீன்ஸ் வந்து நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ கைஸ், டாடா, பை பை, டேக் கேர்.